அனைவருக்கும் லாலட் தமிழ் சேனலின் அன்பான வணக்கம். இன்னைக்கு சிபிசியில் செக்ஷன் 146 இருந்து 158 வரைக்குமான செக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். உரிமையல் விசாரணை முறை சட்டம் 1908 பகுதி 11 இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இதனுடைய பெயர் மிஸ்செலேனியஸ், தமிழில் பல்வகைப்பட்டவை. இதில் செக்ஷன் 132 158 வரைக்குமான செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம செக்ஷன் 146 158 வரைக்குமான செக்ஷன்ஸை பார்க்க போகிறோம். ஸோ இதோட செக்ஷன்ஸ் முடிவடையுது. முதல்ல செக்ஷன் 146 ப்ரொசீடிங்ஸ் பை ஆர் அகெயின்ஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், சார்பாற்றுநர்களால் அல்லது அவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள். இங்க என்ன சொல்றாங்கன்னா, சிபிசியின் படியாக அல்லது வேறு ஏதேனும் சட்டத்தின் படியாக வகை செய்யப்பட்ட மாதிரி ஒரு ஆளால நடவடிக்கை அல்லது விண்ணப்பம் தாக்கல் செய்யப்படலாம். அவங்களுக்கு எதிராகவும் நடவடிக்கையோ விண்ணப்பமோ சிபிசி படி வேறு ஏதேனும் சட்டம் சொல்ற மாதிரி நடவடிக்கையோ விண்ணப்பமோ செய்யப்படலாம். இப்போ இங்க என்ன விஷயம்னா, எந்த ஒரு ஆளால் இல்லை எந்த ஆளுக்கு எதிராக நடவடிக்கை விண்ணப்பம் செய்யப்படுதோ அவர் மூலமாக உரிமை கோரக்கூடியவர்கள், கிளைமிங் அண்டர் ஹிம் அப்படின்னு சொல்றாங்க. அவர் மூலமாக உரிமை கோரக்கூடிய நபர்களுக்கும் இந்த நபர் மீதும் வழக்கு தொடுக்கலாம், இந்த நபர்களுக்கு எதிராகவும் வழக்கு தொடுக்கலாம். ஸோ அவங்களுக்கு உரிமை கோரக்கூடிய நபர்கள் அவங்களாலையும் வழக்கு தொடுக்கப்படலாம், அவங்களுக்கு எதிராகவும் இந்த நடவடிக்கையோ விண்ணப்பமோ செய்யப்படலாம். அடுத்து செக்ஷன் 147 கன்சென்ட் ஆர் அக்ரிமெண்ட் பை பர்சன்ஸ் அண்டர் டிசபிலிட்டி, முடக்குற்ற ஆட்களின் சம்மதம் அல்லது உடன்பாடு. இங்க என்ன சொல்றாங்கன்னா, முடக்குற்ற ஆள் அப்படின்னா டிசபிலிட்டி இருக்கக்கூடிய நபர் ஒரு தரப்பினராக அந்த வழக்குல இருக்காரு அப்படின்னா, அவங்க அந்த வழக்குல எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு அந்த முடக்குற்ற ஆளின் சம்மதமோ அல்லது ஒரு உடன்பாடு செய்யணும் அப்படின்னு இருக்கும் பொழுது, அந்த வழக்குல அந்த முடக்குற்ற ஆளுக்காக இருக்கக்கூடிய அடுத்த துணைவர், நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, அந்த வழக்குல அவங்களுக்கு துணையாக இருக்கக்கூடியவர் அல்லது அவங்களுடைய காப்பாளர், கார்டியன், இவங்க என்ன செய்யணும்னா நீதிமன்றத்தில் வெளிப்படையான அனுமதி அவங்க பெற வேண்டும். அதற்கான அனுமதியை பெறணும். அவங்க முடக்குற்ற ஆளுக்காக சம்மதம் அல்லது உடன்பாடு செய்வதற்காக இவங்க நீதிமன்றத்துல வெளிப்படையான அனுமதியை பெற வேண்டும். அப்படி அனுமதி பெற்றால் இந்த முடக்குற்ற ஆள், இந்த டிசபிலிட்டி இருக்கக்கூடிய பர்சன், டிசபிலிட்டி இல்லாம எப்படி அந்த நடவடிக்கையில செயல்பட்டிருப்பாரோ அதே மாதிரிதான் இந்த செயல் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கணும். அடுத்தது செக்ஷன் 148 என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் டைம், கால அளவை நீட்டித்தல். இங்க என்ன சொல்றாங்க, சிபிசியின் படியாக கால அளவு ஒரு செய்கைக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அல்லது வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, அந்த கால அளவு கடந்து விட்டால் என்ன செய்யறது அப்படின்னா, அதற்கு நீதிமன்றம் அவங்களுடைய விருப்பப்படிதான், டிஸ்கிரிஷனரி தான் இது, அவங்களுடைய விருப்பப்படி மொத்தத்துல 30 நாட்களுக்கு மேற்படாத ஒரு கால அளவுக்குள்ளாக அந்த செய்கையை செய்யறதுக்கு கால அளவை நீட்டிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு கால அளவு அப்படின்னா சிபிசியில சொல்லியிருக்கணும், இந்த சட்டத்தினால் விதிக்கப்பட்ட கால அளவு தான் சொல்றாங்க. அது நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் போது அல்லது வழங்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த கால அளவை கடந்து விட்டால் மொத்தத்திலேயே 30 நாட்கள் தான் கொடுக்க முடியும். ஸோ 30 நாட்களுக்கு மேற்பட்டு இந்த டைமை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஸோ அது நீதிமன்றத்தினுடைய டிஸ்கிரிஷனரி பவர் தான். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பெறதுக்கு ரூபாய் 1000 செலுத்தினா உங்களுக்கு ஒரு வருஷ வெப்சைட் மெம்பர்ஷிப் தரப்படும். இந்த வெப்சைட் மெம்பர்ஷிப் மூலமாக ஆல்ரெடி நாங்கள் கம்ப்ளீட் பண்ண இந்தியன் பீனல் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், த கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர்ஸ் போன்ற 3 சட்டங்களையும் நீங்கள் பெறலாம். நம்முடைய லாலிட் தமிழ் வெப்சைட் மூலமாக லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், வழக்கறிஞர்கள், லா சம்பந்தமாக தேர்வுக்கு தயாராகிற நண்பர்கள், மேலும் காவல்துறை தேர்வு, எஸ்ஐ டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் தயாராகிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப உதவியாக இருக்கும். ஒரு வருஷம் மெம்பர்ஷிப் நீங்கள் பெறதுக்கு எங்களுடைய இணையதளமான lalittamil.com/register என்ற இணையதளத்து மூலமாக நீங்கள் உங்களுடைய பேமெண்ட்டை ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் மூலமாக கட்டணத்தை செலுத்த முடியும். யூடியூப்பில் நாங்கள் கொடுக்கப்படுற ஒவ்வொரு வீடியோவுமே மாதிரி வீடியோ மட்டும்தான். இது சட்டம் பயில விரும்புபவர்களுக்கு நாங்கள் சட்டம் சம்பந்தப்பட்ட வகுப்பு எடுக்கிறோம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறதுக்காகவும், மேலும் எங்கள் இணையதளத்தில் இருக்க சந்தாதாரர்களுக்கு
எந்த வீடியோ நாங்கள் இணையதளத்தில் புதுசாக வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே வந்து இந்த வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். எங்களுடைய வெப்சைட்டில் மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கான ஏதாவது உங்களுக்கான சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் எங்களுடைய கைபேசி எண்ணை வந்து தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய கைபேசி எண் வந்து 9514335089 என்ற எண்ணிற்கு. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்களுடைய சந்தேகங்களை இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க உள்ள கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவிடுங்க. ஞாபகமாக வீடியோவுக்கு கீழே இருக்க ரிங் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புது விஷயத்துடன் சந்திப்போம். நன்றி.